நீட் தேர்வு பிரச்சனையில உண்மைக்கு புறம்பான செய்திகளை அதிமுக தொடர்ந்து பரப்பிட்டு வருது. ஆனா 2010வது வருஷம் டிசம்பர் மாதம் ஒன்றிய அரசுடைய மருத்துவ கவுன்சிலிங் ஒரு அறிவிப்பை வெளியிடுது. மருத்துவர் மாணவர் சேர்க்கைக்கு தகுதி தேர்வு ஒண்ணு வைக்கணும் அப்படின்ற அந்த அறிவிப்பை வெளியிடுது. ஆனா 2011வது வருஷம் ஜனவரி மாதம் ஒன்றிய அரசுடைய சுகாதாரத்துறை இந்த அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவு போடுது. 4ஆம் தேதி அந்த அறிவிப்பு வருது. 6ஆம் தேதி உத்தரவுக்கு எதிராக திமுகவுடைய வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் நீட்டுக்கு தடை விதித்து ஒரு உத்தரவை தருது. அதற்கு பின்னால உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தந்த தீர்ப்பை உறுதி செய்யுது. அது மட்டுமல்லாம நீட் தேர்வு அரசியல் சாசனத்துக்கு எதிரானது அப்படின்ற கருத்தையும் உச்சநீதிமன்றம் ஆழமா பதிய செய்யுது. 2016வது வருஷம் பாஜக நீட் மசோதாவை கொண்டு வந்த போது 2 அவைகளிலுமே திட்டமிட்டு அதிமுக எம்பிகள் நீட்டுக்கு எதிராக வாக்களிக்காமல் அவையை புறக்கணிச்சுட்டு வெளியே போறாங்க. 2016ஆம் ஆண்டு நவம்பர் மாசம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பின்னால முதலமைச்சரா பதவியேற்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நீட் தேர்வுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி அளிக்கிறார். தமிழ்நாட்டில் பெரிய எதிர்ப்பு வந்ததற்கு பின்னால 2017வது ஆண்டு பிப்ரவரி மாசம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒருமனதாக நீட் விலக்கு மசோதா நிறைவேற்றப்படுது. 2017ஆம் ஆண்டு ஜூன் மாசம் பேசின விஜயபாஸ்கர் நீட் விலக்கு மசோதாவை நிராகரிச்சா நாங்க நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தொடக்கவும் தயாராக இருக்கிறோம் சொல்லி விஜயபாஸ்கர் பேசுறார். அதே வருஷம் ஆகஸ்ட் மாசம் அதிமுக எம்பி தம்பிதுரை கிட்ட நீட் விலக்கு மசோதா பற்றி கேட்டபோது வேற என்ன செய்ய முடியும் அப்படின்னு செய்தியாளர் சந்திப்புல அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போனாரு. அதை தொடர்ந்து பேசின ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு 1 வருஷத்துக்கு நீட் விலக்கு அளிக்க தயாராக இருக்கிறோம்னு சொன்னாங்க. 2வது வருஷமும் நீட் விலக்கு வேணும்னு சொல்லி அனிதா தரப்புல நீதிமன்றத்துக்கு போன போது அரசு தரப்பிலிருந்து வழக்கறிஞரை அனுப்பி வாதிட கூட தவறியதாக தான் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் இருந்தது. 2017வது ஆண்டு செப்டம்பர் மாசம் குடியரசுத் தலைவரால தமிழ்நாட்டுல சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பப்பட்ட நீட் விலக்கு மசோதா திருப்பி அனுப்பப்பட்டுச்சு. ஆனா 2 வருஷமா குடியரசுத் தலைவரிடத்துல இருந்து நீட் விலக்கு மசோதா திரும்பி வந்ததை மறைச்சிட்டு 2019வது வருஷம் மோடியை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி நீட் விலக்கு மசோதா பற்றி வலியுறுத்திட்டு வந்தோன்னு ஒரு பச்சை நாடகத்தை அரங்கேற்றினார். நீட் விலக்கு மசோதாவை திரும்பி வந்ததை மறைச்சி 17 மாசம் இருந்த அதிமுக தலைமையிலான அரசாங்கத்தை உயர்நீதிமன்றம் கடுமையாக கண்டிச்சது. அது மட்டும் அல்லாம அதற்கு தொடர்ந்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நீட்டை ஆதரித்து அனிதா பேசியது போன்ற ஒரு பொய்யான வீடியோவையும் பரப்பினதெல்லாம் மக்கள் மறந்திருக்க மாட்டாங்கன்ற செய்திகளை நாம் அதிமுகவுக்கு இன்னொரு முறை நினைவூட்டணும்.